ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் உப்பு கடலை, அதாவது சுரேஷ் கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த கடலையை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனும் நல்லா ஹீட் ஆகணும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சாதா உப்பெல்லாம் சேர்த்தக்கூடாது. நல்லா மணலாக இருக்கிற மாதிரி இந்த டாட்டா சால்ட் உப்பு தான் சேர்த்தணும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் இப்போது அரை பேக்கெட்டுக்கும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பும் ரொம்ப ஹீட் ஆகணும். இதே நம்ம சாதா உப்பெல்லாம் சேர்த்துனா ஹீட் ஆயிரும். அதே சமயம் உப்பு கரிஞ்சிரும். இந்த உப்பு கரியாது. நமக்கு இந்த மாதிரி உப்பு தான் தேவை. பாருங்க, உப்பு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட நம்ம காஞ்ச கொண்டைக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். கடலையும் நல்லா காஞ்சிருக்கணும், ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம இறக்கி விட்டுட்டே இருக்கலாம் கைவிடாமல். இதுக்கு முக்கியமாக அடுப்பு நம்ம லோ ஃப்ளேம் ஆக்கிடவே கூடாது. ஸ்டார்டிங் பேன் வச்சதுலேருந்து லாஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணுற வரையுமே அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்கணும். அந்த உப்பு அதே ஹீட்டில் இருந்தால் தான் கடலை நல்லா பொரியும். இப்போ பாருங்கள், கடலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னி கொஞ்சம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம அதிகமாக சேர்த்திட்டோன்னா அது ஒவ்வொன்று சூடுபடாமல் அது கடுகடுன்னு ஆயிரும். நம்ம உப்பு எவ்வளோ சேர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை போட்டு எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த கடலை எப்படி பொரிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த கடலை பாருங்கள், வெறும் உப்பு கொண்டைக்கடலை இருந்தாலே நம்ம வீட்டிலையே குட்டீஸ்க்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், இப்போவும் நல்லா பொரிஞ்சு வருது. மெயின் உப்பு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா பொரியும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சட்டகம், ஒட்டை சட்டகம்லாம் யூஸ் பண்ணாதான் உப்பு தனியாக கடலை தனியாக நமக்கு வந்துடும். இல்லைன்னா அது எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னி கொஞ்சம் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த கொண்டைக்கடலையில் நான்வெஜ்ஜை விட நிறையா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நம்மளும் இது நிறையா சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே இந்த கடலை ரொம்ப பிடிக்கும். இப்போது இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் உப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆற்று மணலும் யூஸ் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் அதை எப்படி பண்ணணுன்னா, கடலையை உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு தான் ஆற்று மணலில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கடலையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.